சைனா ஒரு ட்ரில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதாவது லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்து போர்ட் கட்டினாங்க, நேவி பேஸ் போட்டாங்க, சின்ன சின்ன நாடுகளை கடலில் மூழ்கடிச்சாங்க. இந்திய பெருங்கடலில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு முத்தை போல் ஒரு துறைமுகத்தை கட்டுவது. பாகிஸ்தானில் குவாதர், இலங்கையில் அம்பன்தோட்டா, மியான்மரில் கியாஃப்யூ, ஜிபூட்டியில் கடற்பரத்தளம். இந்த துறைமுகங்கள் எல்லாம் ஒரு மாலை போல் இந்தியாவை சுற்றி நிற்கின்றன. ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இந்தியாவை சுற்றி வளைச்சாங்க. ஆனால் இங்கே ஒரு சீக்ரெட் இருக்குங்க. சைனா இவ்வளோ பணம் போட்டோம், இந்தியாவோட ஒரே ஒரு ஜாகிரபிகல் அட்வான்டேஜ், அதாவது இயற்கை முதலீட்டை வச்சு அந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே வர்த்தலை ஆக்கிட்டாங்க. அது என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சைனாவோட ஆயிலில் 80% எங்கேருந்து வருது தெரியுமா? மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருது. அந்த ஆயில் எந்த ரூட்டில் போகுது? ஸ்ட்ரைட் ஆஃப் மலக்கா வழியா. இந்த ஒரே ஒரு நேரா வாட்டர் பேசேஜில் இந்தியாவோட அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஒரு கார்டியன் மாதிரி இருக்குது. 572 ஐலாண்ட்ஸ் மலக்கா ஸ்ட்ரைட்ல இருந்து வெறும் 90 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம். சைனாவோட எல்லா ஷிப்களும் இந்த வழியாக தான் போகணும். இந்தியா நோன்னு சொன்னால் சைனாவோட எக்கானமி கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகும். சைனா ஸ்டிங் ஆஃப் பெல்ஸ் போட்டாங்க. இந்தியா என்ன பண்ணாங்க? நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டாங்க. எந்த போர்ட்டில் பார்த்தாலும் இந்தியா ஒரு செஸ் பிளேயர் மாதிரி சைனாவை சுற்றி வளைச்சாங்க. இப்போ சொல்லுங்கள், சீனா லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டு துறைமுகங்களும் கட்டினாலும் கடற்படை தளங்கள் அமைச்சாலும், ஆனால் இந்தியா என்ன செஞ்சாங்க? ஜாகிரபியை ஆயுதமாக மாற்றினாங்க, டிப்ளமேசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அலையன்ஸை ஆர்மி ஆக்குனாங்க. சைனாவோட $1 trillion ஈக்குவலண்ட்டாக இந்தியா எவ்வளோ செலவு பண்ணாங்க தெரியுமா? சில $1 billion மட்டும்தான். செஸ் போர்டில் ஒரு நைட் மூவ் போதும், ஆப்பனண்டோட கிங்கை செக்கில் போடலாம். இந்தியா அந்த மூவ் போட்டாங்க. இந்தியன் ஓஷனுக்கு சைனாவோட கட்டுப்பாட்டில் இல்லை, இது இந்தியாவோட பேக்யார்ட்.